அனைவருக்கும் வணக்கம். நான் சுவன்யா. இன்றைக்கு நாட்டில் நடந்திருக்கக்கூடிய செய்திகளினுடைய மேலதிக தகவல்கள் விளக்கங்களை தான் நாங்க இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். அந்த வகையில நாட்டுல ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்குல கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ள போறோம். என்னென்ன செய்திகள் இன்றைக்கு அந்த கொலை வழக்கு சம்பந்தமா கிடைச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதா பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இந்த கொலை வழக்குல 8 பேர் கைதாகி இருக்கிற நிலையில மேலும் 2 பேர் கைதாகி இருக்கணும். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்குல துப்பாக்கிதாரிக்கு உதவி செஞ்ச முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி என்பவர் மாறு வேடமிட்டு நாட்டை விட்டு தப்பிக்க முயற்சி செய்யறா என்ற மாதிரியான தகவல்களும் இந்த செய்தி சம்பந்தமா வெளியாகி இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோம்னு சொன்னா நாட்டினுடைய பெரமின அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவ சிஐடி விசாரணைக்கு அழைப்பு விடுவித்திருக்கிறாக ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதனுடைய பின்புலம் என்ன, அதனுடைய விளக்கங்கள் மேலதிக தகவல்களையும் பார்க்க போறதோட இன்னொரு செய்தி தையிட்டி விகாரையை பற்றி பார்க்கலாம். என்னன்னு சொன்னா தையிட்டி விகாரையுடைய பிரச்சனைய இன்னும் 6 மாதங்கள்ல முடிச்சு தாரம் என்று சொல்லி யாழ் ஊடக மையத்துல ஊடக சந்திப்பு நடந்திருக்கு. என்னன்னா சிவசேனை அமைப்பு ஒரு ஊடக சந்திப்புல சொல்லி இருக்குது. அதனுடைய பின்னணி என்ன மேலதிக விளக்கங்களையும் நாங்க தொடர்ச்சியாக காணொலியில முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முதல் நீங்கள் இப்ப வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு தொடர்ச்சியா காணொலியை பாருங்க. தொடர்ச்சியாக நாங்க செய்திகள் என்ற விளக்கங்களை பார்ப்போம். அந்த வகையில இன்றைக்கு நாட்டின் முக்கியமான ஒரு பிரதான செய்தியா போய்கொண்டிருக்கிறது கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கு. இந்த கொலை வழக்குல நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவதா இந்த கொலை வழக்குல ஏற்கனவே 8 பேர் கைதாகி இருக்கிற நிலையில இன்றைக்கு மேலும் அதாவது நேற்று தினம் 2 பேர் கைதாகி இருக்கணும். இவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது எங்க வச்சு கைதாகி இருக்காங்கன்னா நீர்கொழும்பு கட்டுவல்லேகம் என்ற பகுதியில கைதாகி இருக்காங்க. இவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23 வயதான பின்புற தேகவே சமிது திவங்க என்ற ஒரு இளைஞரும், அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அதே முகவரியை சேர்ந்த 48 வயதான சேசத்பிரே தேவகே சமந்தி என்ற ஒரு பெண்மணியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரே முகவரியை மட்டுமில்ல ஒரே குடும்பத்தையும் சேர்ந்தவர்கள். யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இசாரா செவந்தியினுடைய தாயாரும் தம்பியாரும். இவங்க கைதானதுக்கு முதல் இசாரா செவந்தியினுடைய பாட்டி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருப்பா. என்னன்னு சொன்னா தங்களுடைய குடும்பத்திற்கு செவ்வந்தி வாரதே இல்லை. அவ 3 மாத காலமா தங்களோட குடும்பத்தோட எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிற நிலையில இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கும் இந்த கொலை சம்பந்தமா ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் அந்த கொலை சம்பவத்தை மறைச்ச குற்றத்துக்காக இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் இசாரா செவ்வந்தி என்ற இந்த அதாவது முக்கிய சந்தேக நபர் மாறு வேடமிட்டு தப்பிக்க முயற்சி செய்யறா என்ற மாதிரியான ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. உண்மையா இந்த செவ்வந்தி அதாவது இசாரா செவ்வந்தி என்ற நபர் தான் ஒரு முக்கிய சந்தேக நபர். ஆனா இன்னுமே அவரை தலைமறைவா தான் இருக்காரு. உண்மையா போலீஸுக்கே ஒரு ஆட்டம் காட்டக்கூடிய ஒரு சந்தேக நபரா இருக்கிறார். இவர் நாட்டை விட்டு தப்பிச்சுட்டார் என்ற வகையில ஒரு வாக்குவாதம் போய்கொண்டிருக்குது. ஆனா போலீசார் என்ன சொல்லிடணும்னா அவ நாட்டை விட்டு தப்பிச்சு போகையில அவ போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது, காவல் பலப்படுத்தப்பட்டிருக்குன்னு போலீசார் சொல்லி இருக்கிறார். அடுத்ததா இந்த கனியமுள்ள சஞ்சீவியோட கொலை வழக்குல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனியமுள்ள சஞ்சீவியனுடைய கொலை வழக்கு விசாரணைக்காக முதற்கட்ட விசாரணைக்காக நேற்று எடுக்கப்பட்டிருக்குது. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொழும்பு தலைமை நீதிமன்றத்துல நீதவான் தஞ்சா லக்மானினி அவங்களோட தலைமையில தான் இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்த அன்றைக்கு அந்த நீதிமன்றத்துல பணிபுரிந்த 3 அதிகாரிகள் தங்களுடைய சாட்சியங்களை வாக்குமூலங்களா பதிவு செஞ்சிருக்கணும். ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கணும். இவங்க தங்களுடைய கோணங்கள்ல நடந்தவற்றை அப்படியே சொல்லியிருக்கிறத வாக்குமூலங்கள் பதிவாகி இருக்குது. உண்மையா எங்களுடைய நாட்டுல ஒரு வழக்குன்னு சொல்லி போயிட்டாலே அது 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 அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய குதிரை கொம்பன்னு சொல்லித்தான் சொல்ல முடியும். அதுக்கான காலம் இழப்பட்டு கொண்டே போகும். நீங்க நினைக்கலாம் இந்த கொலை குற்றத்துல இப்ப மற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கொலையாளி யாருன்னு தெரியும். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே கொலையாளி யாருன்னு தெரிந்தும் ஏன் அவருக்கு தண்டனையை கொடுக்காம இந்த கொலை வழக்கு ஈடுபட்டு கொண்டே போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுல இன்னொரு ஒரு முக்கியமான கருத்தொண்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அந்த கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை செய்ய துப்பாக்கிதாரிக்கும் அந்த கனியமுள்ள சஞ்சீவ் அவர்களுக்கும் இடையில எந்தவித தொடர்பும் இல்லை. அவங்க
அவங்க 2 பேருக்கும் இடையிலயுமே வந்து ஒரு பகையும் இருக்கல. இந்த துப்பாக்கிதாரி வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தொகைக்காகத்தான் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல தான் வந்து இந்த துப்பாக்கி சூட்ட நடத்தியிருக்கார். அப்ப அந்த கொலைக்கு பின்னால இருக்கக்கூடிய பின்னணி என்ன? அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய என்னென்ன யார் யார் இருக்கிறாங்கன்ற விஷயங்கள வந்து திட்டமிடல் எல்லாவற்றையுமே தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த விசாரணைகள் அவசியம் என்ற வகையில தான் வந்து இந்த விசாரணைகள் வந்து போய்க்கொண்டிருக்குது. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த விசாரணைக்கான சரியான தீர்வு கிடைக்குமா? அல்லது இதுவும் வந்து வருஷக்கணக்கில் இழுபட்டு கொண்டு போகுமான்றத வந்து நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியா நாமல் ராஜபக்ச அவர்கள வந்து குற்றப்புலனாய்வு வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. என்னத்துக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பா வந்து வாக்குமூலங்கள எடுக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த குற்றப்புலனாய்வு வந்து நாமல் ராஜபக்சவுக்கு வந்து அழைப்பு விடுவிக்கிறதா வந்து செய்திகள் வந்து பரவி இருக்கிற இந்த நேரத்துல, அதாவது நாளை 26ஆம் தேதி தான் வந்து அழைப்பு வந்து விடுவித்திருக்காங்க. நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ற இந்த நிலைமையிலையும் நாமல் ராஜபக்ச வந்து கைது செய்யப்படலாம் என்ற மாதிரி வந்து நிறைய செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்குது. ஆனாலும் ஏற்கனவே வந்து நாமல் ராஜபக்ச சொல்லி இருக்கிறார், நான் கைது செய்யப்பட்டாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ற மாதிரி. அதாவது தற்போதைய அரசு வந்து தங்க பழிவாங்கல் செயல்முறையில தான் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லியும் பாக்கைகளை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து ராஜபக்ச குடும்பங்களை சுற்றித்தான் நடக்குதுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எங்களுக்கு இந்த செய்திகளூடாக தெரிய வருது. உண்மையில இதுக்கு பின்னால என்ன இருக்குது, இப்படியான செயற்பாடுகளுக்கு பின்னால என்ன இருக்குது என்று சொல்லியும் நாளை வந்து நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்ற விஷயங்களையும் வந்து நாளைக்கு தான் வந்து நாங்கள் பார்க்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விட முக்கியமான ஒரு செய்தி வந்து எங்களுடைய தையிட்டி விகாரை பற்றின போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க இந்த நிலைமையில வந்து நிறைய பிரச்சனை வந்து தையிட்டி பிரச்சனை சம்பந்தமா போய்கொண்டிருக்குது. சொந்த நிலங்களை மீட்கிறதுக்காக வந்து எங்களுடைய மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சிவசேனை அமைப்பு வந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி அதுல வந்து ஒரு கருத்தென்ன சொல்லியிருக்கிறோம் என்னன்னு சொன்னா, 6 மாத காலத்துக்குள்ள வந்து அந்த தையிட்டி பிரச்சனையை முடிச்சு தாரம் என்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் தாங்கள் மக்களோட கதைப்போம், மக்களோட கதைச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்கள் வந்து முடிவுகளை எடுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளை முடிச்சு தாரம் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும். ஆனா ஏற்கனவே மக்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா தங்களுக்கு மாற்று காணிகள் வேணாம், சொந்த காணிகள்லாம் வேணும் என்று சொல்லியிருக்கணும். இப்ப கிட்டத்தட்ட 2 வருட காலமாக வந்து இந்த தையிட்டி பிரச்சனை வந்து போய்க்கொண்டிருக்குது. உண்மையிலேயே இது ஆரம்பத்துல அடிக்கல் நாட்டினதா இருக்கட்டும் சரி, கட்டுமானம் தொடங்கின டைம்ல இருந்து வந்து இந்த போராட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து கொண்டிருக்குது. ஆனா இந்த எதுலயுமே வந்து கலந்து கொள்ளாமலுக்கு திடீரென வந்து இந்த அமைப்பு வந்து இப்படியான ஒரு செய்தியை வந்து சொல்லி இருக்குது. உண்மையா இதுக்கு என்ன நடக்கும்னு சொல்லியே தெரியல. ஆனா இந்த விகாரியை இடிச்சா அர்ஜுனா எம்பி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இனவாத பிரச்சனை தூண்டும் மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து அர்ச்சனா எம்பியும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப இவங்க வந்து 6 மாசத்துல முடிச்சு தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ அந்த தையிட்டி பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைத்தால் வந்து தீர்வு கிடைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொளியில வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சுவன்யா.